டிவிகே அந்த கட்சிய பத்தியும், டிவிக்கேல நடக்கக்கூடிய விஷயத்த பத்தியும் பயங்கரமான அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில டெய்லியும் கெட்ட பேரா வந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. எப்படி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க? நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகளிர் அணி நிர்வாகி கிட்ட நான் உன்ன விஜய் பக்கம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அப்யூஸ்மென்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த பெண்ணோட குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர் செந்தில்குமார அவங்க பொண்ணோட வீட்ல வச்சு புடிச்சிருக்காங்க. புடிச்சு அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல வீடியோ புடிச்சு அப்லோட் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல வைரல் ஆனுச்சு. வைரல் ஆன உடனே என்ன பண்றாங்க, நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. பத்திரிக்கையில வந்துருச்சு, டிவில வந்துருச்சு, செய்தியில வந்துருச்சு, YouTubeல ஒரு நாள்ல பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அப்புறமேட்டு அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிய புடுங்கிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து முழுசு இதுதான் ட்ரெண்டிங். தாவக மாவட்ட செயலாளர் அத்துமீறினார். இதனால அவர் பதவி பறிக்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகளை கட்டுப்பாட்டில் வைக்க தவறிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கர கெட்ட பேரு கட்சி பேருக்கு. அது வந்து முந்தா நேத்து ட்ரெண்டிங்கு. நேத்து ட்ரெண்டிங் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, விஜய் அண்ணா வந்து பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி ஆபீஸ்க்கு கார்ல போறாரு. அவர் கார்ல போகும்போது அஜிதான்னு சொல்லக்கூடிய ஒரு மகளிர் அணி நிர்வாகி என்ன பண்றாங்க, போய் கார் முன்னாடி போய் கார மறிக்கிறாங்க. என்ன காரணத்துக்கோசரம்? தனக்கு இத்தன நாளா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கட்சிக்கு. எனக்கான மாவட்ட செயலாளர் பதவி அப்படிங்கிறது குடுக்கவே இல்ல. எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேணும். 3, 4 தொகுதிகள உள்ளடக்கிய ஒரு மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு வர வேண்டியது. ஏன் நீங்க வந்து எனக்கு பதவி குடுக்கல? அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போய் ஒரு கார மறிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி விஜய் கார மறிச்சாங்க. அவங்கள நவுத்தி விட்டுட்டு பவுன்சர் வந்து விஜய் கார் எடுத்துட்டு போயிட்டாரு. உள்ள நடந்த விஷயம் இதான். இத இந்த பத்திரிக்கைக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு ஏன் போய் தடுத்துச்சு? இத்தனைக்கும் அந்த பொண்ணு யாருக்குமே பேட்டியே குடுக்கல. விஜய் கார் முன்னாடி போய் விழுந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அவங்க போய் காரு முன்னாடி விழுந்த பொண்ணு யாருக்குமே பேட்டியே குடுக்கல. நான் இந்த மாரி பாதிக்கப்பட்டேன். இவங்க என்ன இது பண்ணாங்க, அத பண்ணாங்கன்னு அந்த பொண்ணு வாய திறந்து சொல்லவே இல்ல. இந்த பத்திரிக்கைக்காரங்களும், டிவிக்காரங்களும் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளை யாரு? அந்த பிள்ளை எதுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி, மித்தவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிள்ளை வரலாறே தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிள்ளை யாரு? அந்த பிள்ளை அவங்க அண்ணன் யாரு? அவங்க அண்ணன் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ல இருக்கிறாரு டிஎம்கேல. இதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு எப்படி இந்த கட்சியில இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வர முயற்சி பண்ணுது? இதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அத ஒரு 8 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோவா ஒவ்வொரு சேனல்காரங்க போடுறாங்க. YouTubeல. செய்தியிலயும் போடுறாங்க டிவியில. ஸோ விஜய் கட்சியில எது நடந்தாலும், கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா, மக்கள்ட்ட கொண்டு போய் வெட்ட வெளிச்சமா காட்டணும். விஜய் கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கணும். ஸோ, முந்தா நேத்து வந்து மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் வந்து மாவட்ட செயலாளரா இருக்கிறவரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி முந்தா நேத்து பூரா போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க. நேத்து என்ன பண்ணிக்கிறாங்க, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகி வந்து விஜய் அண்ணா போகும்போது கார் முன்னாடி போய் விழுந்துட்டாங்க. கார மறிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பூரா அதையே போட்டு போட்டு காட்டுறாங்க. இது வந்து அந்த மாவட்ட செயலர் செஞ்ச தப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தான். அத செய்தியில போட்டுருக்கலாம். இந்த பொண்ணு போய் கார் மறிச்சது அப்படிங்கிறது, இந்த பொண்ணோட கோரிக்கை கேட்க வந்திருக்குது. இத வந்து பெருசா போட்டு விஜய் அண்ணா கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்குறாங்க. நான் வந்து பொது ஆளு தான். உள்ள நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இதுவே வந்து வெளிப்படையாவே சொல்றேன். இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா வராரு. அவரு வரும்பொழுது கார யாரா போய் மறிப்பாங்களா? அந்த தைரியம் யாருக்கா இருக்குதா? கிடையாது. ஏன்? அவங்களுக்கே தெரியும். இவங்க முன்னாடிலாம் போய் கார மறிக்கக்கூடாது. கார மறிச்சோம் அப்டின்னா, இடிச்சுப்புட்டு, "சாரிப்பா, பிரேக் பிடிக்க மறந்துட்டேன். உன்ன யாருப்பா குறுக்க வர சொன்னதுன்னு" சொல்லி கேட்பாங்க. அப்டின்னு சொல்லிட்டு பயந்துக்குவாங்க. அவங்க கிட்ட கார்ல இடிக்க போனோம் அப்டின்னா, அதுக்கப்புறமேட்டு நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிப்புடும்னு சொல்லி பயம் இருக்கும். இப்ப இப்போ ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அமைச்சர் போம்போது கார் குறுக்கால யாராவது பாய்வாங்களா? ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவரு போம்போது கார் குறுக்க யாராவது பாய்வாங்களா? ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு சாதாரண ஒன்றிய பொறுப்பு. ஒன்றிய செயலாளர் போகும்போது ஒரு கார் முன்னாடி யாராச்சும் பாய்வாங்களா? போய் கார நிறுத்துவாங்களா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "பாத்துக்கலாம் தூக்குடா. அவன தூக்கு. ஏன்டா என் கார் முன்னாடியே வந்து விழுகுற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா? ஏன் வூட்ல வந்து பார்க்க மாட்டியா? வெளியில எங்கேயும் மீட் பண்ண முடியாதா? ஆளுங்கள வச்சு அப்ரோச் பண்ண மாட்டியா? கார் முன்னாடி வந்து விழுகுறியான்னு" சொல்லி கேட்பாங்க. ஆளுகின்ற அரசு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்ட சேர்ந்த ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க முன்னாடி, கார் முன்னாடி போய் எவனோ போய் வழிய மறிச்சான்னா, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவன் வாழ்க்கையே தலைகீழா மாறிப்புடும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யாருக்கு? மக்களாகியவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும். இவங்கலாம் கரண்ட் மாரிடா, இவங்ககிட்டலாம் போய் எதுவும் வச்சுக்க கூடாதுன்ட்டு. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இவங்க போகும்போது யாரோ போய் கார் முன்னாடி போய் நிப்பாங்களா? கிடையாது. பயம். இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கூட செய்தி சேனல்ல வந்து தான் மிகப்பெரிய பிரபலமானுச்சு. அவரு திருமாவளவன் அண்ணா வந்து காருக்குள்ளாடி இருக்கிறாரு. ஒரு அட்வொகேட் என்ன பண்றாரு? டூ வீலர்ல நின்னுட்டு இருக்கிறாரு சிக்னல்ல.
அவருடைய கார் வந்து இவர் பக்கத்துல உரசுன மாரி நின்னுச்சாம். இவரு போய் வெளியில போய் கேள்வி கேட்டாரு. காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு இவருக்கு தெரியாது. இவரு போய் கேட்டிருக்கிறாரு. அங்க உள்ளாடி இருந்து வெளியில வந்தவங்கலாம் என்ன பண்ணிக்கிறாங்க, திருமாவளவன் அண்ணாவோட ஆதரவாளர்கள்லாம் இவர புடிச்சு அடிச்சிருக்கிறாங்க. இத வந்து செய்தியில வந்து மீடியால பய ப ரொம்ப வைரல் ஆனுச்சு. ஒருத்தர் காருக்கு பக்கத்துல போய் நின்னு அத மொறச்சு பார்த்ததுக்கே அவன தொரத்தி தொரத்தி அடிச்சாங்க வக்கீல்ன்னு கூட பார்க்காம. அப்படி இருக்கும் பொழுது, இந்த பொண்ணு வந்து ஒரு விஜய் அண்ணா கார் முன்னாடி போய் நிக்குது அப்படின்னா, கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஒரு கட்சி தலைவர பார்த்து, கட்சி மாவட்ட செயலாளர் ஆகணும்னு சொல்லக்கூடிய அந்த இவங்களுக்கு பயம் இல்ல. நாளைக்கே விஜயை விட பெரிய ஆள் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? விஜய் தூக்கிட்டு எனக்கு மாநில செயலாளர் பதவி குடுங்க. விஜய்லாம் அதுக்கு பொறுப்பானவர் இல்லன்னு சொல்லி அங்கேயும் போவாங்க. முன்ன ஒரு கட்சி தலைமைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இருக்கணும். அவங்க மேல ஒரு பயம் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு உண்மை தன்மையோட இருக்கணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து அந்த பொண்ணு உரிமையோட கேட்குது. நான் வந்து 3 தொகுதியில வந்து எனக்கு பொறுப்பு வேணும். 3, 4 தொகுதிகள உள்ளடக்கிய ஒரு மாவட்ட செயலாளர் வேணும்னு சொல்லி கேட்குது. ஆனா அவங்களுக்கு குடுக்கல. இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா வந்து செய்தியில போட்டு காட்டுறாங்க. இப்ப இப்ப வந்து என்ன சொல்ல வரேன்னா, டெய்லியுமே ஒருத்தர் இப்ப வந்து யார் தப்பு பண்ணல? தப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு சின்னதா ஒரு பொருள இங்கேருந்து இங்க நவுத்தி வைக்கணும்னா கூட, அதுக்கு ஒரு சலுகை இருந்தா மட்டும் தான் அந்த பொருள் இங்கேருந்து இங்க இப்படி நவுருது. இப்ப வந்து யார் யாரு தப்பு பண்ணாம இருக்கிறாங்க? தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பண்றாங்க தான். அதுக்கான பயம் அப்படிங்கிறது ஆதாரம் இல்லாத வரைக்கும் கிடையாது. ஆதாரம் இருந்துச்சுன்னா அது பயந்து தான் இதாகணும். இப்ப வந்து இந்த மத்த கட்சிக்காரங்க, மத்த பெரிய ஆளுங்கலாம் எவ்வளவோ பண்றாங்க தவறுகள். இது அதெல்லாம் வந்து வெளியில தெரியறதில்ல. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் நம்ம ஊர்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்குது. மிகப்பெரிய ஒரு புள்ளிகள் மத்தியில, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் மத்தியில எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நம்ம அமெரிக்கால தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த செய்திக்காரங்க இவங்க பண்ணக்கூடிய அனைத்து தப்பையுமே போட்டு அந்த கட்சிக்கு கெட்ட பேர் பண்றாங்க. டெய்லி ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருது. எப்படிதான் கிடைக்குமோ தெரியல. டெய்லியும் ஒரு செய்தி கிடைச்சிருது. அந்த செய்திய போட்டு, 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 போட்டு விஜய் கட்சினா இப்படித்தான் இருக்கும். இவங்கலாம் மோசமான ஆளுங்க அப்படிங்கிறாங்க. Instagramம தொறந்தோம் அப்படின்னா, அந்த கட்சி தொண்டர்கள வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள வச்சு என்னங்கிறாங்க, இவங்க இந்த மாரி பண்றாங்க, அவங்க அந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு ரஜினி சார் படம் இருக்குது. ரஜினி சார் அப்படிங்கிறவர் ஒரு மாஸ் ஹீரோ. ரஜினி சார் மாஸ் ஹீரோ. இப்ப அவரு வந்து படத்துல ஹீரோவா இருக்கிறாரு. நிஜ வாழ்க்கையில அவரு நல்லது பண்றாரு அப்படிங்கிற மாரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன தோணும்? உண்மையாலுமே ஒரு படத்துல ஹீரோ, நிஜத்துல ஹீரோப்பா அப்படின்னா தங்கமான மனுஷன்பாம்பாங்க. இப்ப அவரு பேர சொல்லிட்டு யாராவது தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதையே செய்யற திரும்ப திரும்ப அவர பத்தி நெகட்டிவாவே காமிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையிலே இது சரியில்லையே! இதுக்கு அவனே பரவால்ல அப்படின்ற மாரி, வேற ஒரு ஆளே பரவால்ல அப்படிங்கிற மாரி நம்ம நெனைப்போம். இதுதான் அடிப்படையான எதார்த்தமான ஒரு உண்மை. ஒரு செய்தி சேனல்ல ஒரு விஷயத்த நம்ம எத அடிக்கடி, அடிக்கடி திரும்ப, 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 திரும்ப பார்க்குறோமோ, அதுதான் நம்ம மைண்ட் ஒத்துக்கும். அது சரியோ, தப்போ, திரும்ப, திரும்ப எத பார்க்குறோமோ, அது நம்மளுக்கு அடிக்ஷன் மாரி ஆயிடும். மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். இப்ப டிவிக்கேவ பத்தி தப்பான செய்தி 1 நாளைக்கு ஒருக்கா, 2 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டே இருக்குது எல்லா செய்தி சேனல்லயும்னா, நீ எலக்ஷன்ல ஓட்டு போட போம்போது என்ன சொல்லுவ? அந்த கட்சிய பத்தி ரொம்ப தப்பு தப்பா வருது. அவங்களுக்கு போடக்கூடாது. ரொம்ப சரியில்லையாட்ருக்கு. அவங்கலாம் மோசமான ஆளுங்களாட்ருக்குன்னு சொல்லிட்டு, மைண்ட்ல வந்து உளவியல் ரீதியா ரிஜிஸ்டர் ஆயிரும். இதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்குது. மத்த கட்சிக்காரங்க யாருமே தப்பு பண்ணலையா? பண்ணுவாங்க. இது வந்து வெளியில தெரியாது. ஆனா இவங்க செய்யக்கூடியது எல்லாமே வெளியில பப்ளிசிட்டியா வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ விஜய் அண்ணா, நீங்க என்னதான் நல்லது செய்யணும்னு நெனச்சு முன்னாடி அரசியலுக்கு வந்தாலும், உங்க கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களையும் வந்து சேரும். எப்படி சேரும்? மக்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் மன்னன் தான் பொறுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி உங்க கட்சி துண்ட போட்டுட்டு யார் என்ன தப்பு செஞ்சாலும், டிவிகே விஜய் அண்ணா கட்சிய சேர்ந்தவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து வேற கட்சிக்காரனே உங்க கூட்டத்துக்குள்ளாடி புகுந்து, ஒரு துண்ட போட்டுட்டு, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிற மாரி ஒரு வீடியோ புடிச்சு, ஒரு செய்தி சேனல்ல காட்டுறாங்க அப்படின்னா, உங்க கட்சிய சேர்ந்தவங்க உங்கள பார்க்க வரேன்னு சொல்லி ஒழுக்கமா கூட வந்திருக்கலாம். மாற்று கட்சியினர் அந்த ஒரு துண்ட போட்டா அடையாளம் கிடையாது. யாருக்குமே தெரியாது. அத போட்டு வந்து உங்க கூட்டத்துல உட்காந்து ஒரு சாராயம் குடிக்கிற மாரி வீடியோ பிடிச்சு போட்டு விட்டாங்க அப்படின்னா, விஜய் மாநாட்டுல இந்த மாரி நடக்குது. ஸோ விஜய் கட்டுப்பாட்டுல வைக்க தவறிட்டாரு. தொண்டர்கள் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட உண்மையான தொண்டர்கள் உங்க கட்சிக்காரங்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க. மீதி வெளியில இருந்து உள்ளாடி புகுந்த ஆளுங்க, துண்ட போட்ட ஆளுங்க பண்ற தப்பு, அது உங்கள தான் சேரும். இப்ப புரியுதா? மத்தவங்க செய்யக்கூடிய தப்பு உங்கள தான் வந்து சேரும்ன்ட்டு.
முதல்ல உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு டிவி சேனல் ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு செய்தி சேனல் ஆரம்பிங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படிங்கும்பொழுது நீங்க ஒரு ஒரு 500 கோடியோ அல்லது ஒரு 1000 கோடியோ செலவு பண்ணி, இல்லன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ட்டலாம் கொஞ்சம் பணம் வாங்கி, சொந்தமா ஒரு டிவி சேனல் ஆரம்பிங்க. டிவி சேனல் ஆரம்பிச்சு, நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாரி ரத்த தான முகாம் நடத்துறது, இந்த மாரி வந்து இலவசமா தையல் மிஷின் குடுக்குறது, மக்களுக்கு நல்ல விஷயம் பண்றது, இதெல்லாம் ஒரு வீடியோ புடிச்சு செய்தி சேனல்ல காட்டுங்க. மித்த செய்தி சேனல்காரங்க தான் உங்கள போட்டு, உங்க கட்சிய போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. கெட்ட பேர் உருவாக்குறாங்க. நீங்க செய்யக்கூடிய நல்லதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்டின்னா, வூட்டுக்கு போங்க. பீரோவ தொறங்க. ஒரு 1000 கோடி எடுங்க. எடுத்து ஒரு செய்தி சேனல் ஆரம்பிங்க. உடனடியா நடக்கக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாரி ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலம் அப்டிங்கிறது உறுதியோட இருக்கும். இல்லைன்னா மத்தவங்கலாம் உங்கள போட்டு கெட்ட பேர் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு 4 மாசம் இருக்குது. இப்ப இருந்தே கெட்ட பேர் பண்றாங்கன்னா, இன்னும் 4 இருக்குது. ஒரு நாளைக்கு 2 நியூஸ் காட்டுவாங்க. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் டிவிக்கேல ஒரு கெட்ட பேர் கொண்டுவாங்க. மதியானம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேற ஒரு கெட்ட பேர் கொண்டுவாங்க. பார்த்துக்கோங்க. இவ்வளோ முதலீடு போட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு 1000 கோடி செலவு பண்ணி ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு விட்டுட்டீங்கன்னா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு என்ன? எனக்கு வந்து நான் YouTubeல வீடியோ போடுறேன். என் பொழப்ப நான் பார்த்துக்குவேன். நீங்க வந்து உங்களுடைய அந்த உறுதித்தன்மைய நீங்க பலப்படுத்திக்கோங்க.